மரத்தின் கிளை உடைந்து விழுந்தாலும் மரங்கள் வேரோடு சாய்ந்து அழுவதில்லை. அதுபோலதான் ஸ்டீபன் ஹாக்கிங்கும். இவர் உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர், அண்டவியலாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். நவீன இயற்பியலில் ஐன்ஸ்டீனுக்கு நிகராக கருதப்படுபவர் இவர். இவருக்கு 21 வயது இருக்கும்போது நரம்பியல் நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் இவரால் பேசவோ நகரவோ முடியாமல் போனதுடன் அவரது கை கால்கள் செயலிழக்கத் தொடங்கின. மருத்துவர்கள் இவர் இன்னும் 2 ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்று கூறினார்கள். சாதாரண மனிதராக இருந்தால் அந்த இடத்திலே தன் வாழ்வை இழந்திருப்பார். ஆனால் ஸ்டீபன் ஹாக்கிங் தன் மூளையையும் அசாத்திய மன உறுதியும் நம்பினார். அவரால் பேச முடியாமல் போனபோது கணினி மற்றும் கன்னத்து தசைகளின் அசைவு மூலம் இயங்கும் ஸ்பீச் சிந்தனைசர் என்ற கருவி உதவியுடன் பேசும் கணினி மூலமாக தனது அறிவியல் ஆராய்ச்சியை தொடர்ந்தார். அடுத்த 55 ஆண்டுகள் முடக்கு நாற்காலியிலேயே வாழ்ந்தாலும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களான கருந்தோலை மற்றும் குவாண்டம் இயக்கவியல் குறித்து உலகமே வியக்கும் ஆராய்ச்சிகளை செய்தார். சாதாரண மக்களும் அறிவியலை புரிந்து கொள்ளும் வகையில் பல எளிமையான புத்தகங்களை எழுதினார். இவர் எழுதிய A Brief History of Time என்ற புத்தகம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் விற்பனையானது. மருத்துவர்கள் கணித்த 2 ஆண்டுகளை தாண்டி 76 வயது வரை வாழ்ந்து சாதனை படைத்தார். உடல் என்னும் கிளை முறிந்தாலும் அறிவு மற்றும் தன்னம்பிக்கை எனும் சிறகுகளால் அவர் வானின் உயிரை பறந்தார். அனைத்து தடைகளையும் கடந்து சாதனை படைத்த இந்த மாபெரும் விஞ்ஞானி 2018 மார்ச் 14 அன்று தனது 76 வயதில் மறைந்தார். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்கள் திறமையும் நம்பிக்கையும் மட்டும் இழந்து விடாதீர்கள்.